வணக்கம் நண்பர்களே. அட பாவிகளா, இப்போதான் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம்லாம் முடிஞ்சு முழுசாக இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பி இருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்னடா இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ WHO பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை WHO விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, முக்கியமான தகவல்கள் இன்னும் நிறையா வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சமீபத்தில் WHO ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எம்பாக்ஸ் சொல்லப்படுற மங்கி பாக்ஸ் டிசீஸ், இது வந்து நம்மளோட இந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அப்படியே குட்டி குட்டி குட்டியாக உடனே பரவற மாதிரியான ஒரு டிசீஸு. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 கூட ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இது இன்னும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி பரவறதுக்கு வேகமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு கடந்த 2 வாரங்களில் பயங்கரமாக இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு டேட்டா வந்திருக்கு. இதனால் WHO நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு அலர்ட்டாக வந்து ப்ரிவென்டிவான மெஷர்மெண்ட்ஸ் நிறைய எடுக்கணும்னு நிறைய நாடுகளுக்கு வந்து அவங்க இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதன் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது பரவ தொடங்கும் போது கொஞ்சம் வேக்சினை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து முழுமையாக இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேக்சின் இருக்குது அப்படின்னாலும் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேகமாக இருக்குது, பரவுற ஒரு ஸ்பீடு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய நாடுகளுக்கு இது பரவும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைகளை தான் இப்போ WHO விட்டுருக்காங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடிங்க பாகிஸ்தான்லையும் கல்ஃப் நாடுலேருந்து ட்ராவல் பண்ணவங்க ஒரு 3 பேருக்கு வந்திருக்குதா அவங்க சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது முதல்ல ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ 3 பேருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குளோபல் எமர்ஜென்சியாக பார்க்குறாங்க. இப்போ இந்த ஒரு செய்திகள் பாகிஸ்தானில் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே சீனா வந்து ஃபுல் டெஸ்டிங்கில் தான் அவங்க வரணும்னு நிறைய நார்ம்ஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பாருங்கள், இந்த சாவல வாழ்வன் மாதிரி இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் பயங்கர நிறைய பங்குகள் வந்து அடிபாதாளத்தில் விழுந்தது. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு சீனா வந்து அவங்களோட முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த 2-3 நாட்களாக இந்தியாவில் இருக்கிற இந்த பாராமெடிக்கல்ஸ் பங்குகள் வந்து முக்கியமான ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கு. அதாவது 45% வந்து பாவரியன் நார்டிக்ன்ற ஒரு நிறுவனத்தோட பங்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்பாக்ஸோட அவுட் பிரேக்னால அதிகரிச்சிருக்குன்றிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த WHO அறிவித்த உடனே இந்த ஹெல்த் ஸ்டாக்ஸோட பங்குகள் எல்லாமே வந்து இதே மாதிரி அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு குளோபலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால தான் இந்த பிரச்சனைகள் மறுபடியும் வந்து ஒரு கிரைசிஸ் உலக நாடுகளுக்கு கொண்டு வந்துடும்னு ஒரு ப்ரிவென்டிவான ஒரு மெஷர்மெண்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எடுக்கலாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்தது. துருக்கி வந்து S-400 வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த செய்திகள் வந்த உடனே டபடபடபடம்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரே மெசேஜாக அந்த லிங்கே போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே போகிற வாரமே சொல்லிட்டோம் அப்படின்னாலும் இப்போ பாருங்கள், அதாவது இந்த S-400 பாகிஸ்தானுக்கு உண்மையாலே கொடுப்பாங்களா துருக்கி அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஆக்சுவலாக துருக்கி எதனால் வந்து இந்த S-400 கொடுக்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்கன்னா, ஒன்று அதை பயன்படுத்த முடியாது, நேட்டோ நாடாக இருந்துட்டு அதை வாங்கியும் இப்போ அமெரிக்கா கொடுக்குற அழுத்தங்கள்னால அதை பயன்படுத்த முடியாது. அது கிட்டத்தட்ட துரு பிடிச்சி போகிற நிலைமையில தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் பாகிஸ்தானுக்கும் அதே மாதிரி துருக்கிக்குமான உறவுகள் வந்து நெருக்கமாக இருக்குது. இதனால் S-400 வந்து பாகிஸ்தானுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது அஃபிஷியலாக லீகலாக வந்து இந்த ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. until and unless ரஷ்யா கிரீன் சிக்னல் கொடுக்குற வரைக்கும். ஸோ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், துருக்கி வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் தடைகள் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தது. அது போட்டுட்டாங்க அப்படின்னாலே வச்சுப்போம். அதனால் இவங்க S-400 இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்குறதா இருந்தால் அவங்க
பாகிஸ்தானை தவிர வேற ஏதாவது நாடுகள் தான் கொடுக்கணும். இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஏர் டிஃபென்ஸை வந்து பாகிஸ்தான் வாங்குற நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்படியே வாங்கினாலும் ரஷ்யாவோட ஒப்புதல் இல்லாமல் அதை வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா இவங்க இப்போ விற்கிறதுக்கான காரணம் ஏதோ துருப்பிடிச்சிரும்ன்ற ஒரு காரணங்கள் மட்டும் இல்லை. அவங்க F-35 ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஜெட்ஸில் அமெரிக்காவும் துருக்கியும் ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு S-400 வாங்கின உடனே அமெரிக்கா அப்படியே கலந்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் பல ரூபாய்கள் வந்து முதலீடுகள் பண்ணியிருக்காங்க துருக்கி. ஸோ அந்த முதலீடுகளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும்ன்ற ஒரு காரணத்தினால தான் இதை விற்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க. உண்மையாலே சொல்லப்போனால் அமெரிக்காவை கூல் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் பாகிஸ்தான் வாங்கினாலும் இதே ப்ரெஷர் இருக்கலாம். அதாவது அமெரிக்கா கொடுக்கலாம் பாகிஸ்தானுக்கு, ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்கறது தான் ஒரே ஆப்ஷன். யாருக்கு? துருக்கிக்கு. ஆனாலும் நல்லா பாருங்க, பிரம்மோஸ் 15% ரஷ்யாவோட ஒப்புதலாக இருந்தாலும், 15% ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், இந்தியாவும் அதே மாதிரி ரஷ்யாவும் ஒன்றிணைஞ்சு தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு மிசைல் சிஸ்டமை இன்னொரு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க ரஷ்யா தரப்புலையும். ஸோ அவங்களே இஷ்டத்துக்கு அவங்களோட எதிரி நாடுகளுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைஞ்சு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வகையில் துருக்கி கொடுத்துட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு பாதகமாக முடியலாம். ஸோ ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் இந்தியா கொடுக்கலாம் இதை பற்றி. ஸோ இதனால் அவங்க வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த ஆர்டிக்கல் வரும்போதே பாகிஸ்தான் ஆர் இந்தியா தான் போட்டாங்க. எப்படி 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் தடைகளை வந்து போடுவாங்களாம், ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்கணுன்ற முயற்சிகளில் துருக்கி மினிஸ்டர் வந்து சொல்லுவாராம். ஸோ இது வந்து முழுக்க இதை பற்றின ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஷ்யாவோட ஒப்புதலுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்போ இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகாரப்பூர்வமாக வரும்போது பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு இவர் சஜஷனாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இப்போ கடந்த ஒரு வாரமாக நம்ம பாகிஸ்தானை பற்றி தனியான வீடியோ போடலை. நேற்று கூட நண்பர் லைவில் வந்திருக்கும் போது என்ன பங்காளி செய்தியே காணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் இராணுவம் அதிரடியான முடிவுகள் உள்ளுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிட்டையர்ட் ஆனவங்களை கூட விடலை, எல்லாருமே வந்து கரப்ஷன் கேஸில் பிடிச்சி உள்ளே போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதோ சாதாரண ஆஃபீஸர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஐஎஸ்ஐயோட பாகிஸ்தானோட ஒரு மெயின் ஸ்பை ஏஜென்சி ஐஎஸ்ஐ, ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லிக்கிற இந்த உளவு அமைப்பு வந்து அவரோட அந்த அமைப்போட சீஃபாக இதுக்கு முன்னாடி இருந்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அரெஸ்ட் பண்ணதை நம்ம தெரியும் ஏற்கனவே. ஆனால் அவருக்கு கீழே வேலை பார்த்த 3 ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கரப்ஷன் நடந்திருக்கு. குறிப்பாக கிராஃப்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய கரப்ஷன் நடந்திருக்கு. இது வந்து அகெயின்ஸ்ட் த பாலிசிஸ் வந்து நிறைய முடிவுகள் இவர் எடுத்திருக்காரு. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவோட சீஃப் தரப்பில் வந்து ஸ்டேட்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த அரெஸ்ட்டை ஒட்டி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நாங்கள் வந்து இந்த மிலிட்ரி வீக் ஆச்சுன்னா அந்த நாடும் வீக்காகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மக்களா இல்லை அரசியல்வாதிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா அப்படின்றது தெரியல. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் பல பேரை எங்கள் ரேடரில் வச்சுருக்கோம். ஸோ அவங்க எல்லாரையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஆர்மியும் அரசியல்வாதிகளும் கூட்டணி போட்டு தான் பாகிஸ்தானில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கிரிட்டிசிசமு. ஏன்னா இம்ரான்கானுக்கு நெருக்கமாக இருந்தவங்கள தான் தூக்கி உள்ளே போடுறாங்க இவங்க. ஸோ இந்த அரெஸ்ட்டும் அதுக்கு தான் அதனால தான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸை கூட தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது ஒரு அஜெண்டாவில் தான் செயல்படுத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்தியாவுடனான பிரச்சனைகள், இந்த டிடிபி விஷயங்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. பலூச்சிஸ்தானில் தினமும் பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ அதை எப்படியாவது நேரடியாக கட்டுப்படுத்தணுன்ற முயற்சிகள் பயங்கரமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இப்போ இராணுவம் ஏதாவது ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னும் பாதிப்பு ஏற்படும். அதனால் அரசியல்வாதிகள் மேலே பழிய தூக்கி போடுறதுக்கான வேலைகளை வந்து ஆர்மி செய்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பின்னடைவுகளில் பாகிஸ்தான் இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக
நடத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா பார்த்தீங்களா, இந்த சீஃப் ஃபஹீத் அஹமதுன்றவர் வந்து இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐ சீஃபாக இருந்தார். இவர் வந்து இந்த குறிப்பாக தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக செயல்பட்டார். எப்படி அங்கேயே தாலிபான்கள் கைப்பற்ற உடனே அடுத்த நிமிஷமே அங்கே பறந்து ஆல் இஸ் குட் எல்லாமே நீ நல்லா தான் நடக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார் அங்கேருந்து. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு சதி சிட்டம் இருந்திருக்கலாம், இல்லை டிடிபிக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம், தாலிபான் கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கும். அதை இராணுவம் பெருசாக வெளில சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான் பாகிஸ்தானுக்கு. ஸோ கண்டிப்பாக இது எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்க, இல்லை பாகிஸ்தான் இராணுவ சீஃப் வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்க்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அவங்க நாங்கள் தான்ப்பா எல்லாருக்கும் இந்த உலக நாடுகளுக்கு இந்த மக்களாட்சி கொண்ட நாடுகளுக்கு பெரிய என்னான்னு அவங்க காமிச்சுப்பாங்க பார்த்தீங்களா அமெரிக்கா, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா பென்டகனோட ப்ரெஸ் செக்ரட்டரி வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா ரிமெயின்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் இம்பார்ட்டன்ஸ். முக்கியமான ஒரு கூட்டாளி நாடாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அவங்களோட உறவுகளை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்குமான உறவுகள் கண்டிப்பாக வலுப்பெற்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இது கரெக்டாக பாருங்கள், இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 23 அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார். அவரோட இந்த அதாவது அஃபிஷியல் ட்ரிப்பில் வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டினை சந்தித்து பேச போகிறார், அவரோட கவுண்டர் பார்ட்டை சந்தித்து பேச போகிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் பார்ட்டை பொறுத்தளவு முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் டைஸு, இந்த வெப்பன்ஸ், புதுவிதமான ட்ரோன்ஸ் வாங்குறத பற்றின ஒரு பேச்சுவார்த்தைகளில் இருக்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த MQ-9 சீ கார்டியன் ட்ரோன்ஸோட இந்த ப்ரிடேட்டர் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரோன்ஸ் 30 வந்து நம்ம ப்ரப்போசல் வச்சுருந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதோட ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடுறதுக்காக கூட இவர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஆகஸ்ட் 23 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ட்ரோன்ஸு சைன் பண்ணிட்டோம்னா அப்படி மேசிவான டீலுங்க, அது 30,000 கோடிக்கு மேலே வந்து தேரும் இந்த டீலு. ஸோ கண்டிப்பாக வந்து லீஸ் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் சேவ் ஆகலாம். ஆனால் இவங்க 2 பேருமே சந்தித்த பிறகு தான் தெரியும். அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பிறகு ஒரு ஹையர் ரேங்கிங் அஃபீஷியல் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாருன்னா அது இவர் தான் முதல் முறையாக பயணம் மேற்கொள்ள போகிறார். ஸோ இவரோட இந்த ட்ரிப்பில் பலவிதமான அம்சங்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பென்டகனோட ப்ரெஸ் செக்ரட்டரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து எங்களோட முக்கியமான கூட்டாளி, அதுலேயும் இந்தோ பசிபிக் விஷயத்துலையும் சைனாவுடனான அந்த சவாலான விஷயங்களையும் வந்து இந்தியா எங்களுக்கு ஒரு கிரேட் பார்ட்னராக இருக்காங்க, இனியும் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி இந்தியா தனக்கு சாதகமான விஷயங்களும் மேற்கொள்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அது எப்படி இந்தியாவுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.